அவ கழுத்துல தாலி இல்லாம இருக்கிறத பார்த்து நான் தினம் தினம் சாகிறத விட அவ கழுத்துல தாலி ஏறின பிறகு நான் செத்து போறது எவ்வளவோ மேல் இல்ல. என்ன அபி, ஏன் இப்படி பரையிற? நான் இந்த கல்யாணத்துல உறுதியா இருக்கேன். தீபா கழுத்துல என் பையன் தாலி கட்டியே ஆகணும். அத நான் கண் குளிர பார்த்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அப்புறம் என் உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன அபி? ச்சே. உங்க 2 பேருக்கும் நான் சொல்றேன். என்ன? இப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போனது வெளியே போய் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சரி, நீ ஒரு முடிவெடுத்தா அதை ஆறால மாத்த முடியும். அந்த ஈஸ்வர மேல பாரத்தை போட்டுட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சிட வேண்டியதுதான். தீபாவை ஆபத்திலேருந்து காப்பாத்தின பெண் சாமியார் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிருக்காங்க. அதோட இந்த கல்யாணத்துக்கும் வரேன்னு சொல்லிருக்காங்க. அதனால எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். சரி சரி, இப்போ உன் தலை சுத்தல் எப்படி இருக்கு? ஒன்னும் டேப்லெட்லாம் வேலை செய்தா? மாத்திரை சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி சரி, அதை விடு. இப்ப நீ என்ன படம் நடிச்சிட்டு இருக்க? சீரியல் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, எந்த சீரியல்? அதெல்லாம் காலையில சொல்றேன். இப்போ கொஞ்சமாவது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. எங்க அந்த ஆறுமுகத்தை இன்னும் காணும்? இந்த தடவையாச்சும் தீபாவை கரெக்டா தூக்கிடுவான்ல? கண்டிப்பா தூக்கிடுவான் ஐஷு. போன தடவை தான் ஏதோ மிஸ்டேக்கா ரம்யாவை தூக்கிட்டான். இந்த தடவை அப்படிலாம் நடக்காது. கண்டிப்பா இந்நேரம் அவன் தீபாவை தூக்கி இருப்பான். ஓஹோ, இங்கதான் இருக்கிறீங்களா? இவங்க சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சு காசு கொடுக்காம போயிட்டாங்கன்னா ஏமாந்துட கூடாதுரா. அது அவனே வந்துட்டு இருக்கானே. ஆமா, இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீ வந்து சக்சஸ்னு சொன்ன, ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்ட. ஏமா, நீ வேற ஆளை காட்டின, நான் என்ன பண்ண முடியும்? சரி, அதை விடு. இப்ப தீபாவை கரெக்டா கடத்தினல்ல, அதான் சக்சஸ் சொல்லிட்டேல, அதுக்கு அதுதானே அர்த்தம். தீபாவை அடிச்சு தூக்கிட்டேன், இப்ப ஏன் கஸ்டடியில் இருக்கா. என்ன 3 பேர் பார்வையும் சரியில்லையே, இன்னும் என்னை நம்பலையா? இல்ல, போன மாதிரியெல்லாம் தப்பா வேற யாராவது கடத்தி சந்தேகப்படுற நீ அதானே? அந்த தீபாவை அடிச்சு அங்க கோணி பையில கட்டி வச்சிருக்கிறேன். வாங்க காட்டுறேன், வாங்க வாங்க. ஏம்மா, நீங்க சொன்ன தீபா இதுக்குள்ள போய் மயக்க கிடக்குறா. இப்பாச்சும் நம்புறீங்களா? எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. மூட்டையை திறந்து பார்க்கலாமா? அப்ப இன்னும் நம்பல இல்ல நீங்க? எப்பாவது ஒரு தப்பு நடந்தா எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன்னு டவுட் பண்றீங்க. இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. அப்ப வேற என்னம்மா? உன் பேத்தி டவுட் பண்ணிதான் கோடியை திறந்து காட்ட சொல்லுது. அவ சின்ன பொண்ணுப்பா, எதோ தெரியாம சொல்லிட்டான். அத போய் பெருசா எடுத்துக்கிற. ஏம்மா, என்னுடைய இத்தனை வருஷம் கொலை சர்வீஸில் என்னை யாரும் இந்த மாதிரி டவுட் பண்ணி கேட்டதில்ல. உங்க பேத்தி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு இந்த அசிமெண்ட்ல நான் விளைவிக்கிறேன். என்னை ஆளை விடுங்க, வரட்டுமா? இரு, அப்படிலாம் இல்ல ஆறுமுகம். நாங்க உன்னை முழுசா நம்புறோம், கோச்சிக்காத. நம்பிட்டியா? ஏய், ஓய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாடி? தேவையில்லாம டவுட் பட்டு பிரச்சனையை உண்டு பண்ண பாக்குறியா? இத பாரு, இந்த தடவை எந்த தப்பு நடந்திருக்காது. ஆறுமுகம் கண்டிப்பா தீபாவை தான் கடத்திருப்பான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஆறுமுகம், எங்களுக்கு உன் மேல முழுசா நம்பிக்கை இருக்கு. நீ கோணியெல்லாம் திறந்து காட்ட வேண்டாம். நீ முதல்ல இத குடவுனுக்கு தூக்கிட்டு போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிடு. அது போதும் எங்களுக்கு. என்னை நம்புறீங்களா? அதுக்காக இந்த கொலையில 10% தள்ளுபடி தரேன். பேசுற அமௌண்ட்ல 10% கழிச்சு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் ஆறுமுகம். முதல்ல இந்த மூட்டையை எடுத்துட்டு போ, யாராவது பாத்திர போறாங்க. சரி போங்க. சரி சரி, வாங்க வாங்க.
பாத்து. டேய் வாடா. டேய் அண்ணன் கூப்பிடுறா வாங்கடா. தூக்குடா தூக்குடா தூக்கி மேல வைடா. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ண ஆறுமுகம். இந்த கொலையை வெற்றிகரமா முடிச்சிட்டு 6 கொலை ஆரம்பம்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரட்டுமா மேடம்? ஆ வண்டியடா. ஏறா. சரி சரி வாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த தீபா கதை இன்னையோட முடிஞ்சது. நாங்க பிச்சை போட்டு 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சவ எங்க வாழ்க்கையை அழிக்க பார்த்தா நாங்க சும்மா விட்டுருவோமா? இன்னையோட அவ ஆட்டம் க்ளோஸ். சரியா சொன்னீங்க. எனக்கும் இப்பதான் சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்குள்ளவே இருந்து எனக்கு டார்ச்சர் கொடுத்தவ அந்த தீபா ஒரு கட்டத்துல பிளான் பண்ணி என்னைய வீட்டை விட்டு துரத்திட்டா. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சது. அவளை போட்டு தள்ளினாதான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. எனக்கு என்னமோ அவன் மேல இன்னும் டவுட்டா தான் இருக்கு. ஏய், உன்னை திருத்தவே முடியாதுடி. நீ டவுட் பட்டுக்கிட்டே இரு. அந்த ஆறுமுகம் எப்படி காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறான்னு பாரு. ஓ அப்படியா? ஆமா. முகூர்த்தத்துக்கு வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாங்க. என்ன தீபா இங்க இருக்கா? அப்ப ஆறுமுகம் கடத்தினது யாரு? அதானே, அவன் கடத்தினது யாரு? பாட்டி, அவன் வழக்கம் போல வேலையை காட்டிட்டான் பாத்தியா? தீபாக்கு பதிலா வேற யாரையும் கடத்திட்டு போயிட்டான். நான் தான் அப்பவே மூட்டையை பிரிச்சு காட்ட சொன்னேன்ல. அதுக்கு நீ என்ன நம்பலையா? ஒன்னு சத்தம் போட்டான். நீயும் அவனுக்கு ஒத்து ஊதுன. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? தீபா குத்து கல்லாட்டம் நிக்கிறா. அவன் வேற யாரையோ கடத்திட்டு போயிட்டான். ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அந்த முட்டாளுக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லி அது யாருன்னு கேளு. சரி. என்னம்மா, தீபாவை போட்டு தள்ளுற சம்பவத்தை நான் என்ன செய்யலையே, அதுக்குள்ளேயும் போன் பண்ணி கேட்டா எப்படி? டேய் முட்டாளு, இந்த தடவை நீ கடத்தினது தீபாவை இல்ல, வேற யாரையோ கடத்திருக்க. என்னம்மா என்ன சொல்றீங்க? நீங்க அடையாள காட்டின பொண்ணாத்தான தூக்குனே, இப்ப அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? நான் காட்டுனத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற யாரையோ தூக்கி இருக்கடா. அங்க இருக்கிறது தீபா இல்ல. தீபா இல்லையா? அப்புறம் இது யாரு? அதுதான் எங்களுக்கும் தெரியல. நீ முதல்ல மூட்டையை பிரிச்சு அதுல இருக்கிறது யாருன்னு போட்டோ எடுத்து அனுப்பு. உடனே அனுப்புறேம்மா. டேய் வண்டியை எடுத்துடா. இது தீபா இல்லையா? பாட்டி, இது மைத்திலியாச்சே. தீபாவை கடத்த சொன்னா அவன் அண்ணிய கடத்தி வச்சிருக்கான். அவனுக்கு போனை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குங்க. டேய் அறிவு கெட்டவனே, தீபாவை தூக்க சொன்னா அவன் அண்ணிய தூக்கி இருக்க. ஒரு தடவை கூட சொன்ன வேலையை கரெக்டா செய்ய மாட்டியா? இதுல வேற இந்த கொலைய செஞ்சு 6 கொலை ஆறுமுகம்னு சொல்லி பேர் எடுக்க போறேன்னு பீத்திக்கிட்ட. நீ என்ன வாயிலேயே வடை சுடுற ரகமா? ஏமா, ஏதோ தெரியாம இப்பவும் தப்பு நடந்திருக்கு, அதுக்காக என் பேரை ரொம்ப டேமஸ் பண்ணாதீங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த மைதிலிய மண்டபத்துல கொண்டு வந்து தூக்கி போட்டுட்டு தீபாவை தூக்கிட்டு போ. பாட்டி, இவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான். அவனை கழட்டி விடுங்க, நம்ம வேற யாரையாவது வச்சு பாத்துக்கலாம். இல்ல பாட்டி, அந்த தீபாவை மடக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. போனை என்கிட்ட கொடுங்க, நான் ஆறுமுகத்துக்கிட்ட பேசுறேன். ஆறுமுகம், நீங்க மைத்திலி எங்க கொண்டு வர வேணாம். நான் சொல்றபடி செய்யுங்க. தீபா உங்க இடத்துக்கே வருவா. சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்?
சூப்பர் ஐடியா மேடம். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அப்படியே பண்ணிடுறேன். ம். டேய் அப்படியே குடோனுக்கு எடுத்துட்டு போ. சரிண்ணா. ம். தீபா, நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன் உருவத்திலே வந்து உன்னை பழி வாங்க போறேன்டி. உன்னாலையும் உன் புருஷனாலையும் தான் நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். என் ஆனந்த் கூட வாழ விடாம பண்ணிட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவியா? உன்னை விட மாட்டேன்டி. மேடம், ரியா மேடம். யார் இது இந்த நேரத்துல கூப்பிட்டு இருக்காங்க? என்ன சார், எதுக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்கொயரி பண்ணணும். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? என்கொயரியா? என்ன என்கொயரி? ஏன், சொன்னதா வருவீங்களா இல்லைன்னா வரமாட்டீங்களா? காரணம் சொல்லாம கூப்பிட்டா எப்படி சார் வர முடியும்? அதுவும் நைட் டைம்ல வந்து கூப்பிட்டு இருக்கீங்க. என்ன ரீசன் சொல்லுங்க. போலீஸ் என்கொயரிக்குன்னு கூப்பிட்டா நீங்க வந்துதான் ஆகணும். வரலன்னா உங்களை கட்டாயமா எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் 2 லேடி கான்ஸ்டபிளையும் கூட்டு வந்திருக்கேன். வரீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். ம். சொல்லுறியா? இங்க ஒரு சின்ன பிரச்சனை ரம்யா. என்ன பிரச்சனை? என்ன தேடி போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? அவங்க எதுக்கு வந்திருக்காங்க? தெரியல. இன்ஸ்பெக்டர் சரவணன் தான் ஒரு என்கொயரின்னு கூப்பிடுறாரு. அநேகமா இது கார்த்திக்கோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சேன்னா எப்படியும் உன்கிட்ட ஹெல்ப் கேட்பேன்னு நினைச்சுதான் கணக்கு போட்டு காய் நகர்த்தி இந்த காரியத்தை கார்த்தி செஞ்சிருக்காரு. அநேகமா போலீஸ் என்ன கூட்டிட்டு போய் என்ன எங்கேயாவது லாக் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நடந்தா நீ தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போகணும். இல்லனா என்னால தீபாவா மண்டபத்துக்குள்ள வர முடியாது. நான் போலீஸோட கிளம்புறேன். இல்லனா அவங்க விடவே மாட்டாங்க. சரி சரி, நீ கிளம்பு. போலீஸ் உன்னை எங்க கூட்டிட்டு போனாலும் அங்க இருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ண. பண்றேன். சொல்லுங்க சார். கார்த்தி, நான் இப்ப ரியா வீட்டில தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரியாவை எங்கிருந்து கூட்டு போயிடுவேன். சார், நீங்க எப்படியாவது அந்த ரியாவை காலையில கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்க கஸ்டடியில வச்சுக்கோங்க சார். ஏன்னா இவளை வச்சுதான் அந்த ரம்யா எதனா பிளான் பண்ணுவா. இப்போ வெளியே இருந்து ரம்யாக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த ரியா மட்டும்தான். அவளை எப்படியாவது லாக் பண்ணி வச்சுட்டா ரம்யா அவளை எதுவும் செய்ய முடியாது. இந்த மேரேஜ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் சார். சரிங்க கார்த்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். போலாம் வாங்க. நல்லா கட்டுறா, நல்லா இறுக்கி கட்டு. இருக்கு. வெரி குட்ரா, சூப்பர். ஓகேண்ணா. வரேன்னு சொல்லி லேட் பண்ணிட்டே இருந்தா நான் கிளம்பி ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு கால் வருது. சரி, நீ பேசு, அப்படியா? அப்புறம் பார்க்கலாம். ஏதோ புது நம்பரா இருக்கே. ஹலோ, பேசுறது யாரு? தீபாவா? ஆமா, நீங்க யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும்.
ஏங்க நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீங்க சொல்றது நான் ஏன் கேட்கணும்? உனக்கு உன் அண்ணன் உயிரோட வேணும்னா நான் சொன்னதை நீ செஞ்சுதான் ஆகணும். ஏய், நீ என்ன சொல்ற? என் அண்ணி எங்க இருக்காங்க? அவ என் கஸ்டடி தான் இப்ப இருக்கிறா. அவ உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். இல்லைன்னா அவ பொணமாத்தான் நீ பாப்ப. ஏய், என் அண்ணி ஒண்ணு பண்ணிடாத. நான் வரேன். நீ என்ன இடம்னு சொல்லு. சரி, நாங்க வந்துடுறேன். ஆனா என்னோட அண்ணியை மட்டும் நீ எதுவும் பண்ணிடாத. உங்க அண்ணி ரொம்ப மயக்கத்துல இருக்கிறா. தண்ணிய தெளிச்சு நீ கூட்டிக்கிட்டே போகலாம். லேட்டா வராம ரொம்ப சீக்கிரமா வா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ மட்டும்தான் தனியா வரணும். போலீஸ கூட்டிக்கிட்டு வந்த உங்க அண்ணிய பொணமாத்தான் பாப்ப. ரொம்ப சாக்குறத. இல்ல, நான் மட்டும்தான் வருவேன். போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். என் அண்ணியை மட்டும் எதுவும் பண்ணிடாத. சரி சரி, சீக்கிரம் வா. 1/4 மணி நேரத்துல இங்க வரணும். நான் உடனே வரேன். அப்பா, தீபா தனியா கிளம்பி போயிட்டான். இனிமே ஆறுமுகம் பார்த்துப்பான். இதுலயும் அவன் சொதப்பாம பாத்துக்கோ. ஆமாண்டி, நீ டவுட் பட்டுக்கிட்டே இரு. நினைச்ச காரியம் விளங்கிடும். சும்மா இருங்க 2 பேரும். அதான் போயிட்டால, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பண்ணா வருவா? சீக்கிரம் வந்துடுவாங்கடா. சரிண்ணா. டேய் டேய், யாரு நீங்க? இதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா, இவ பெரிய உலகழகி. உன்னைய கடத்துறதுக்குன்னு எங்களுக்கு வேண்டுதல். நான் ஒன்னும் உலகழகி இல்லல. இத கழட்டுங்கடா. இதுக்கு என்ன கடத்துனீங்க? இங்க பாரு, உன்னைய கட்டி வைக்கணும் எங்களுக்கு நோக்கம் இல்ல. நான் வேற பொண்ணுக்கு குறி வச்சேன். நீ வந்து மாட்டிக்கிட்ட. அதுக்கு நான் என்ன செய்யறது? வேற ஒரு பொண்ணு குறி வச்சீங்களா? யார் அது? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வரும். நீனே பார்த்து தெரிஞ்சுக்க. அவ வந்து உன்னை ரீச் பண்ணிடுறான். நீ போய்கிட்டே இருக்கலாம். டேய், அது யாருன்னு சொல்லுங்கடா. அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணா கூட இருக்கலாம்ல. என்னண்ணா ரொம்ப சொல்றா? போட்டு தள்ளிடுவா. இவளை போட்டு தள்ளுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பொறுமையாடுறா. இவளை வச்சுதான் அந்த பொண்ணை மடக்கணும். இப்ப வீரியம் முக்கியம் இல்ல, காரியம் தான் முக்கியம். ஏய், அது யாருன்னு சொல்லி தொலைங்களேடா. எனக்காக இன்னொரு பொண்ணு வரானா அவ எனக்கு தெரிஞ்சவளா தான் இருக்கணும். ரொம்ப ஆசைப்படுற, சொல்றேன். அவ பேர் என்னமோ சொன்னாங்களே, தீபா. தீபா தான் அந்த பொண்ணுடைய பேரு. தீபாவா? அவளை என்ன இங்க வர சொன்னீங்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த பாரு, இந்த கிராஸ் கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. அவ வந்துருவா, உன்னை ரீச் பண்ணிடுவா. நீ போய்கிட்டே இருக்கலாம். டேய், அவ என் நாத்தனாருடா. அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா. சொல்லுங்கடா. வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுண்ணே. ஒருவேளை அந்த தீபா தான் வந்துட்டாலோ? ஆமா, அவளா தாண்டா இருக்கும். டேய், எல்லாரும் அலர்ட்டா இருங்கடா. அவ வந்தது ஒரே போட போட்டுறணும். டேய், அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன். விட்டுருங்கடா அவளை. ஜெய், வாய் முடிச்சு பாரு. இல்லாட்டி இவங்க உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. டேய், அவ கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அவ வந்தத காரியத்தை முடிச்சிடணும். சரிண்ணா. டேய் அண்ணா, ஆயுதம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குண்ணே. அப்பாடா, தீபா வரல. கார்த்திக் தம்பி தான் வந்திருக்காரு. இவனுங்க செத்தானுங்க. டேய், என்ன தீவா வரும் பார்த்தா வேற எவனோ வந்து நிக்கிறான்.
தம்பி இந்த இடத்துக்குலாம் நீங்க வரக்கூடாது, மோசமான ஆளுங்க இவங்க. சரி அப்படி ஓரமா போய் உட்காந்து பேசுங்க போ. டேய் தம்பி அஞ்சுவோட ஆரம்பத்தை தள்ளி விட்டு வரப்பல என்னன்னு பாருங்கடா. அண்ணன் உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். ஏய் தோட வந்துட்டாரு ஹீரோ. என்ன மூஞ்சி கிஞ்சலாம் உடஞ்சிரும். யாருக்குன்னு பார்க்கலாம். மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காது, அடிச்சிருவேன். ஏய் அச்சு பாரு. அடிக்கடா.